முன்னாள் பாதுகாப்பு அமைச்சரான டிரான் அலஸ் அவர்கள் இன்றைய தினம் குற்றப்புலனாய்வு முன் ஆஜராகி இருந்தார். கிட்டத்தட்ட 6 மணித்தியால வாக்குமூலத்தின் பின்னர் அவர் வெளியாகி இருக்கின்றார். அது தொடர்பான விடயங்களை மதவிட பாத்தீங்கன்னா இந்த தேசப்பந்து தென்னக்கோன் போலே அவர் வீட்டு சாப்பாடு வேணும்னு சொல்லி அடம்பிடிச்சது போல சாமர சம்பந்தர்களும் இன்றைக்கு மெத்தை தனக்கு படுக்கைக்கு மெத்தை வேணும் என்று சொல்லி கேட்டிருக்கின்றார். அது தொடர்பாகவும் மதவிட பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த விமல் வேதவம் தொடர்பாக நேற்றைய தினம் கூட பார்த்திருந்தோம். அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழர்கள் போலி ஆவணங்களை வைத்து அவர்களுடைய புனிதமான தைகிட்டி விகாரை அபகரிக்க பார்க்கிறோம் என்று சொல்லி ஒரு அபாண்டமான வழியோடு சொல்லி இருக்கின்றார். அது தொடர்பான விடயங்களையும் இந்த காணொலியில பார்க்க போறோம். நீங்கள் இப்ப வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்ய பாக்குறீங்கன்னாலும் அல்லது இப்பதான் முதலா வாரிங்கன்னு சொன்னாலும் சப்ஸ்கிரைப் செய்து போட்டு பாருங்க. அப்பதான் நான் இனிமே போற வீடியோஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்னு சொல்லி கொண்டு காண்பிக்க போவோம். முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் இவரை பாத்தீங்கன்னு சொன்னா இவர் ரணிலுடைய ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய வலது கை என்று சொல்லி சொல்லப்படுகின்ற இவர் இன்றைக்கு குற்றப்புலனாய்வுக்கு முன்னிலையில ஆஜராகி இருந்தார். கிட்டத்தட்ட 6 மணித்தியாலங்களாக அந்த வாக்குமூலம் இவர் பெறப்பட்டது. இவர் நேற்றைய தினமே இவருக்கு குற்றப்புலனாய்வு அழைப்பு விடுத்திருந்தது. இன்றைக்கு வர சொல்லி என்னத்துக்காக இவர் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்காரு பாத்தீங்கன்னா, இவர் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த தேசபந்து தென்னக்கோனுடைய அதாவது இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பாக இவருக்கு ஏற்கனவே தெரிந்திருக்க கூடும், இவருக்கு ஏதாவது தகவல் கிடைத்திருக்க கூடும் என்ற ஒரு ஐயப்பாட்டில் இவருக்கு இன்றைக்கு குற்றப்புலனாய்வு அழைப்பு விடுத்தது. தொடர்ந்து அவர் போய் வாக்குமூலம் அளித்திருக்கின்றார். அதாவது மாத்தளை வெளிகம பிரதேசத்தில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்துல ஒரு போலீஸ் அதிகாரி இறந்திருப்பார். அந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்துல தேசப்பந்து தென்னக்கோன் இப்ப கைதாகி தும்பரை சிறைச்சாலையில அடைக்கப்பட்டிருக்கின்றார். அந்த சம்பவம் தொடர்பாக அதாவது இந்த தேசப்பந்து தென்னக்கோன் திட்டமிட்டு செய்த இந்த சம்பவம் தொடர்பாக முன்னாள் பாதுகாப்பு அமைச்சரான இந்த டிரான் அலஸ் அவர்களுக்கு சம்பந்தம் இருக்க கூடுமோ என்ற அடிப்படையில் இன்றைக்கு வாக்குமூலம் பெறப்பட்டது. ஆனால் அவர் இன்றைக்கு அவர் கைது செய்யப்படுவாரா என்ற ஒரு அச்சம் இருந்த நிலையில அவர் வெளியாகி இருக்கிறார். கிட்டத்தட்ட 6 மணித்தியால வாக்குமூலம். இதன் அடிப்படையில நிறைய கேள்விகள் இருந்ததில் அடுத்ததாக ரணில் அவர்களுமே மாட்டி விடுவாரா என்ற மாதிரியான நிறைய கேள்விகள் இருந்தது. ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அடிப்படையாக வச்சு கொண்டு அனுர அரசு நிறைய விடயங்களை முன்னெடுத்து கொண்டு வராங்க. அவர் ஒரு விடயம் ஒன்றையும் முக்கியமாக குறிப்பிட்டிருப்பார் சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த ஏப்ரல் 21 குண்டுவீச்சு தாக்குதல்ல முக்கியமான பொறுப்பு கூற வேண்டியவர்களை நாங்கள் அடையாளப்படுத்துவோம் என்று சொல்லி அதற்கான ஒரு முக்கியமான குழு ஒன்று இயங்கி வரதாக சொல்லி இருக்கின்றார். அதை விட இந்த அரசு பதவி பாரபட்சம் என்று எல்லா குற்ற செயல்கள் ஊழலில் ஈடுபட்டவர்கள் எல்லாருமே கைது செய்து கொண்டு வருதுன்னு சொல்லியும் அவர்களை அடையாளம் காட்டுவதுதான் தங்களுடைய வேலை என்று சொல்லியும் அவர்களை தண்டிப்பது நீதிமன்றத்தினுடைய வேலை என்று சொல்லியும் அவர் சொல்லி இருக்கின்றார். அந்த வகையில நிறைய வியாழேந்திரன், சாமர சம்பத் மற்றும் தேசப்பந்து தென்னக்கோன் சொல்லி பதவி வேறுபாடு நிறைய பேர் கைது செய்யப்பட்டு கொண்டு வராங்க. இந்த லஞ்சம் ஒழிப்பு ஊழல் ஒழிப்புன்னு சொல்லி நிறைய பேர் கைது செய்யப்பட்டு கொண்டு வராங்க. இந்த நிலையில இவர் அதாவது டிரான் அலஸ் வெளியே வந்திருக்கின்ற தொடர்ச்சியாக பார்ப்போம். இது தொடர்பாக இந்த தேசபந்து தென்னக்கோன் தொடர்பாக என்ன தகவல்கள் கிடைக்கப்பெறும் சொல்லிக்கொண்டு இந்த தேசபந்து தென்னக்கோன் போலவே பாத்தீங்கன்னு சொன்னா சாமர சம்பத் அவர்களுமே கைது செய்யப்பட்டிருப்பார். அவர் இந்த பிள்ளைகளுக்கு புத்தக பை வழங்குவதற்காக கொடுக்கப்பட்ட மாகாண வங்கி மூலம் பெறப்பட்ட பணத்தினை தன்னுடைய கணக்குல வைப்பிருந்த குற்றத்திற்காக இவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. அது லஞ்ச ஒழிப்பு அணிலால இவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இவர் இன்றைக்கு என்ன கேட்டிருக்காருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தனக்கு படுக்கைக்காக மெத்தை வேணும்னு சொல்லி கேட்டிருக்கின்றார். ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தேசப்பந்து தென்னக்கோன் தனக்கு வீட்டு சாப்பாடு வேணும்னு சொல்லி அடம்பிடிச்சவர். அவருடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட்டு அவருக்கு வீட்டுல இருந்து சாப்பாடு கொண்டு வரதுக்கு அதிகாரிகள் அனுமதித்திருந்தார். அந்த வகையில தனக்கு படுக்கைக்கு மெத்தை வேணும்னு சொல்லி இன்றைக்கு சாமர சம்பத் அவர்கள் கேட்டிருக்கின்றார். இவர் சாமர சம்பத் அனுரவை அரை டிக்கெட் என்று சொல்லி சொன்னவர். என்று சொல்லி பாத்தீங்கன்னா, முன்னாள் ஜனாதிபதியினுடைய வெளிநாட்டு பயணங்களுக்கான செலவு சம்பந்தமான ஒரு அறிக்கையை வெளியிடல மகிந்த ராஜபக்ச காலத்துல நிறைய செலவானதுன்னு சொல்லியும் அதே நேரம் இந்த அனுர 1.8 மில்லியன் ரூபாய் செலவழிச்சதுன்னு சொல்லி சொல்லப்பட்டதாக இந்தியா, சீனா, ஐக்கிய அரபு ராஜ்யம் சொல்லி எல்லா இடத்துக்கும் போறீங்க. கிட்டத்தட்ட 10 பேர் போறீங்க, ஒரு குழு 10 பேர் கொண்ட குழு போறீங்க. அதே அவ்வளவு மட்டும் செலவாகும். அப்ப நீங்க அரை டிக்கெட்லயா போடுங்கன்னு சொல்லி அனுரவை நக்கலாக சொன்னவர். இவர் அப்படின்னு மகிந்த தரப்பிலான ஒரு நிலைப்பாட்டை கொண்டு மகிந்த தரப்பினருக்கு ஆதரவாக பேச்சுக்களை வச்சு கொண்டிருக்கின்றவர். இவர் இன்றைக்கு மெத்தையை கேட்டிருக்கின்றார். அது தொடர்பான அறிக்கை மருத்துவருக்கு அனுப்பின நிலையில அது நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. ஏன்னா அவருடைய உடல்நிலை சம்பந்தமான சரியான மருத்துவ அறிக்கை வைக்கும் போதுதான் அவருக்கு அந்த படுக்கை வழங்க முடியும் என்று சொல்லி இப்போது வழங்க முடியாதுன்னு சொல்லியுமே நிராகரிச்சிருக்கணும். இப்படியாக அவர்களுக்கு அதாவது சுகபோக அதாவது மக்களுடைய பணங்களை மக்களுடைய எல்லாத்தையுமே பறித்து சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்தவருக்கு சிறைச்சாலையில இருக்கிறது சரியான கஷ்டமா இருக்கு. அந்த வடி அமைப்புல அவர்கள் இன்றைக்கு
மெத்தையை வந்து கேட்டிருக்கின்றார். அப்படி மக்களுடைய பணங்களை மக்களுடைய எல்லாவற்றையும் கொள்ளையடித்தவர்கள் வந்து நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும். இன்னும் இன்னும் எத்தனை பேர் வந்து இதுக்குள்ள இருந்து வெளியே வரப்பெறும் தெரியல. அனுராவர் சொல்லி இருக்கின்றார், இந்த கிட்டத்தட்ட 5ஆம் மாதம் முடிவுகள்ல நிறைய இதனுடைய பிரச்சனைகளுக்குரிய நிறைய பேர் வந்து வெளியா வருவாங்க. அதுக்குரிய நடவடிக்கைகள் எல்லாமே செய்து கொண்டிருக்கணும் என்று சொல்லி இருக்கிற பாப்பம் இன்னும் இன்னும் எத்தனை பேர் வந்து இதுல இருந்து வெளிவர போயிடும் என்று சொல்லி கிட்டத்தட்ட பாராளுமன்றத்தையே வந்து சிறைச்சாலையில தான் கூட்ட வேண்டும். ஏன்னா பாராளுமன்ற உறுப்பினர்கள் முழுவதுமே வந்து கைது செய்யப்படுறார்கள் சொல்லி ஆக எல்லா அரசியல்வாதிகளுமே வந்து மக்களுடைய பணத்தை வந்து ஏதோ ஒரு வகையில சுருட்டி கொண்டவர்கள் சொல்லிக்கொண்டு இன்னொரு முக்கியமான விடயம் என்று சொல்லி பாத்தீங்கன்னா இந்த விமல் வீரவம்ச அவர்கள் பற்றி சொல்ல வேண்டும். நான் நேற்றைய தினம் கூட அந்த காணொலியை பற்றி சொல்லி நினைக்கணும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும்னு சொல்லி நினைக்கிறேன். இவர் ஒரு விடயம் வந்து சொல்லியிருக்கிறார். இந்த தையிட்டி விகாரை பாத்தீங்கன்னு சொன்னா பௌத்தர்களுடைய புராதன இடமாம். பௌத்தர்கள் வந்து இலங்கையில பரவி வாழ்ந்ததுக்கான ஆதாரங்கள் இருக்குதாம். இப்ப தமிழர்கள்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா தங்களுடைய காணிகளை வந்து போலியான முறையில அபகரிக்கிறதுக்காக வந்து போராட்டங்களை செய்யணும். அப்படி சொல்லுறா கூட ஒரு நியாயமான குற்றச்சாட்டு வேண்டாம் என்ற மாதிரி தான் அவருடைய தமிழர்கள் நாங்கள் பார்க்க ஒரு கேலியான புடியுமா குற்றம் சுமத்த முடியும் என்ற அளவுக்கு நாங்க பார்க்கிறோம். என்னன்னா முதல் வந்து அது வந்து மன்னர்களால் கட்டப்பட்ட தையிட்டி வந்து அது ஒரு பௌத்த விகாரியா தான் இருந்தது. அப்புறம் யுத்தத்துக்கு பிறகு வந்து மக்கள் வந்து போலியான ஆவரங்களை வச்சு அதை வந்து போலியான ஆவரங்களை வச்சு கொண்டுதான் வந்து இப்ப உரிமை கோரணும்னு சொல்லியும் அன்றைக்கு நடந்த பூசைக்கு வந்து மக்கள் வந்து இடையூறு செலுத்தினார்கள் சொல்லி இருக்கிட்ட. இதை விட இந்த இந்து மதம் சம்பந்தப்பட்ட எந்த சின்னங்களுக்குமே வந்து மக்கள் இது வந்து பௌத்தர்கள் வந்து எந்த ஒரு தடையுமோ அல்லது இதுவுமே செய்யவில்லையா, அதுல வந்து ஆதிக்கம் செலுத்த இல்லை. இப்போ தமிழர்கள்லாம் பௌத்தர்களுடைய சின்னங்களை வந்து ஆதிக்கம் செலுத்துறமாம் என்று ஒரு விடயம் ஒன்றை சொல்லி இருக்கின்ற. சத்தியமா ஏற்றுக்கொள்ளவே முடியும். குருந்தூர் மலை, விடுக்குநாறு மலை என்று சொல்லி எவ்வளவோ தமிழர்களுடைய அடையாளங்களை பௌத்தர்கள் தான் வந்து அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த இனவாத அரசியல் தான் வந்து அழித்துக் கொண்டிருக்கின்றது. சின்ன சின்ன விடயங்களை கூட எங்களுடைய அடையாளங்களை கூட அடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ரஜலுணு என்ற அந்த உப்புக்கு பெயரிட்டது கூட அதை எதிர்காலத்துல வந்து அந்த இடத்தையே ரஜலுணு என்று மாற்றுவதற்கான ஒரு அடிப்படையான விடயம் தான். இப்படி எங்களுடைய தமிழர்களுடைய மரபுகள், அடையாளங்கள், கலாச்சாரங்கள், உணர்வுகளை கொஞ்சம் கொஞ்சமாக அழைத்து கொண்டு வந்துட்டு இப்ப தமிழர்கள்லாம் அவர்களுடைய அந்த தையிட்டி விகாரியை வந்து போலியான ஆவணங்களை வச்சுக்கொண்டு செய்யறாங்களாம் இந்த விமல் வீரவம்ச அவர்கள் வந்து சொல்லி இருக்கின்ற. அந்த வாய் இருக்குன்றதுக்காண்டி எல்லாத்தையுமே கதைக்கக்கூடிய ஒரு ஆளா தான் நான் இவரை பாக்குறேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ராணுவ தளபதிகளை வந்து தண்டிக்கிறதுக்கு இடமளிக்கும் என்று சொல்லி இருக்கின்ற. இப்படியாக தமிழர்களுக்கு போலியான ஆவணங்களை இந்த அரசு கொடுக்குமா? தமிழர்களுடைய உறுதி காணிகளையே தங்களுடைய காணிகளா என்ற ஒரு கேள்வி எழுப்பி அதுக்கே அவர்களை அலைய வைக்கிறவர்கள் அவர்களுக்கு போலி ஆவணங்களை கொடுப்பார்களா இந்த இனவாத அரசியல்வாதிகள்? இப்படியான நிலையில இப்படி வந்து விமல் வீரவம்ச சொல்லியிருக்கிற வந்து சர்ச்சை எழுப்பியிருக்கு. அவர்களுடைய இது தொடர்பாக வந்து அவர் ஜனாதிபதிக்கும் ஒரு கடிதம் அனுப்பியிருப்பதாகவுமே சொல்லியிருக்கின்றார். இந்த நிலையில இந்த புத்த சாசன அமைச்சர் எங்களுடைய தமிழர்களுடைய காணிகளை தமிழர்களுக்கே வந்து தருவதாகவே கூறியிருக்கின்றார். தொடர்ச்சியாக பார்ப்போம் இந்த தையிட்டி விகாரை தொடர்பாக என்ன நடக்க போகின்றதுன்னு சொல்லி. யாழ்ப்பாணத்துல எந்த ஒரு சிங்கள மக்களோ அல்லது பௌத்த மக்களோ இல்லாத இடத்துல அங்கே என்னத்துக்கு விகாரை வழிபடுவதற்கு? தென்னிலங்கையில இருந்து வந்து இங்கதான் வழிபட போகிறீர்களா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அது தமிழர்களுடைய நிலம், தமிழர்களுடைய அடையாளம், அதை ஏன் பறிக்கிறீர்கள்? எங்களுடைய நிலங்களை தான் இருக்கின்றோம் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. இந்த நிலையில இவர் தமிழர்கள் போலியான ஆவணங்களை வச்சு வந்து தங்களுடைய விகாரைகளை அபகரிக்க நினைக்கிறதாக சொல்லி இருக்கின்ற. பொறுத்திருந்து பார்ப்போம். அரசு வந்து இந்த உள்ளூராட்சி தேர்தலை மையப்படுத்தி நிறைய விடயங்களை செய்து கொண்டு வர, நிறைய அரசியல் சம்பந்தப்பட்ட குற்றங்கள், ஊழல்கள் எல்லாத்தையுமே வந்து வெளிப்படுத்தி கொண்டு வர, இந்த குண்டுவெடிப்பு தொடர்பான ஏப்ரல் குண்டுவெடிப்பு தொடர்பான, ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தொடர்பான விடயங்களையும் வந்து வெளிப்படுத்துவார் சொல்லி இருக்கின்றார். அதோடு அரசியல் கைதிகள் தொடர்பிலையும் வந்து அவர் கவனம் செலுத்த வேண்டும் என்று சொன்னா பொது மன்னிப்பு இல்லை என்று சொல்லி இருக்கின்றார். ஆனால் தேர்தல் வாக்குறுதிகளை வந்து சொல்லியிருக்க இந்த அரசியல் கைதிகள் தொடர்பான சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார். ஆக இது வந்து தமிழ் மக்கள் தரப்புல வந்து அரசின் மீதான அதிருப்தியை ஏற்படுத்தலாம் என்று நான் நினைக்கிறேன். இது அதாவது வடமாகாணத்துல அல்லது யாழ்ப்பாணத்துல இந்த உள்ளூராட்சி தேர்தலில் வந்து இந்த வாக்குகள்ல கணிசமான மாற்றத்தை ஏற்படுத்தும் சொல்லி நான் நம்புகிறேன். பார்ப்போம் தொடர்ச்சியாக இந்த உள்ளூராட்சி தேர்தலில் வந்து வாக்குகள் என்ன மாதிரி அமைக்க போகின்றது, யார் ஆட்சி அமைக்க போறாருன்னு சொல்லி நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். தொடர்ச்சியாக நான் வந்து கிடைக்கப்பெறுகின்ற முக்கியமான செய்திகளை வந்து தொகுத்து தாரதுக்கும் அரசியல் தெளிவூட்டல்களை செய்யறதுக்கும் வந்து நான் தயாராக இருக்கிறேன் சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு தொகுப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்களுடைய சுவர்ணா.